பரிகாரங்கள் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு பரிகாரம் சொல்லிடுவோம். சில ஜாதகத்துக்கு இது இப்படி தான் அனுபவிச்சு வரணுங்கிறது விதி இருக்குது. அதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த இடத்துல வந்து என்ன செய்வோம் நாங்கள் அப்படின்னு கேட்டால், மகரிஷிகிட்ட தான் இந்த மாதிரி நம்மளால் முடிவெடுக்க முடியாத இடத்துல வந்து நாங்கள் மகரிஷிகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருவோம். அப்போ அவங்களுடைய நாடி எடுத்து படித்து, ஏன்னா பரிகாரம் யார் வேணாலும் சொல்லலாம். வழியில் போகிறவங்க கூட ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகலாம், அதுவும் ஒரு பரிகாரம் தான். ஆனால் அது வந்து சரியான பரிகாரமாக இருக்காது. ஏன் இப்படி ஒரு சேர்க்கை அவங்களுக்கு வந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஆராய்ச்சி பண்ணுவோம். அதுக்கு யார்கிட்ட போய் ஒப்படைப்போம்னா நாடியில் தான் சொல்லுவோம். மகரிஷி வந்து எழுதப்பட்ட ஓலையில் தான் பார்ப்போம். அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சேர்க்கை வந்ததுக்கும் இது போல ஒரு கிரகநிலை வந்ததுக்கான உள்ள காரணம் என்ன, அப்போ இவங்க என்ன பாவம் இவங்க பண்ணியிருந்தால் இந்த கிரக அமைப்பு இவங்களுக்கு வந்து நம்மளுடைய புத்தியை மறைச்சி இப்படி ஒரு சேர்க்கையை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ அதுலேயே மகரிஷி என்ன சொல்லுவார்னா, இந்த வாழ்க்கை சேருமா சேராதா அப்படிங்கிற பாயிண்ட்டை கொண்டு வந்துடுவார். அப்படி சேரக்கூடிய சரி பண்ணக்கூடிய ஒரு நிலையாக இருந்ததுன்னா அதுக்கான உள்ள பரிகாரம் என்ன, அவங்க எந்த கோயில் போகணும், அந்த கோயிலில் என்ன மாதிரி முறைகளில் அந்த தெய்வத்தை அவங்க வந்து வணங்கணும். எல்லாமே நம்ம போகிறதெல்லாம் கோயில் வந்து ப்ராப்பராக கிடையாதுங்க. பரபரப்பாக நம்ம போயிட்டு வரோம். ஆனால் கோயிலில் போயிட்டு பரிகாரம் செய்யறதுக்கும் சில முறைகள் இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் கூட சொல்லலாம், நான் நிறைய இந்த மாதிரி தோஷம் இருந்து நிறைய கோயிலுக்கு போயிட்டேன், எனக்கு எதுவுமே மாறலன்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பரிகாரம்லாம் சும்மா, தெய்வங்கள்லாம் அப்படிலாம் இல்லைம்பாங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன், சில கருமா நீ அனுபவிச்சே ஆகணுங்கிற விதி இருக்குது.